வந்து அருமையான ஒரு ஒரு வாத்தியார் கிடைச்சார். முனிவர் கு.வே. ராமகோடிங்கிறவர். அவர் தான் எனக்கு வழிகாட்டி. முதல்ல பேச்சு தமிழ் படிக்கிறதுக்கு மட்டும், ஏன்னா அதான் எனக்கு வேண்டியது ஆரம்பத்தில். ஆனால் அதை படிக்கும்போது சரி இன்னும் கொஞ்சம் எழுத்து தமிழ் படிக்கலாமேன்னு ஐயா சொன்னார். சரி எழுதுனா நல்லது, இது படிக்க முடிஞ்சால் நல்லது. நான் கொஞ்சம் ஆரம்பித்தேன். எப்படி ஆரம்பித்தேன்? அவர் வாத்தியார் எப்படி வழிகாட்டினாருன்னா, ஒரு அந்த தமிழ் பாட நூல் இருக்கு இல்லையா, அது வந்து எல்கேஜிலேருந்து யூகேஜிலேருந்து +2 வரைக்கும் நான் படித்தேன் ஒவ்வொரு பாட்டாக. ஆனால் செய்யுள் படிக்கலை. ஏன்னா செய்யுள் எப்படி படிக்கணும்னு அவர் எப்படி சொன்னாருன்னா, ஔவையார் பாட்டு, மூதுரை பாட்டு நம்ம படிக்கலாமேன்னு அப்படி சொன்னார். இப்போ மனப்பாடம் பண்ண வச்சார். ஒரு எடுத்துக்காட்டு, நல்லாருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத இருமலா நெஞ்சுத்தார் கீந்து உபகாரம் நீர் மேல் எழுத்திற்கு நேர். அந்த பாட்டு படிக்கும் போதே அந்த பாட்டில் ஒரு என்னமோ ஒரு ஒரு தாளம் மாதிரி வருது, ஒரு ஓசை நயம், ஒரு ஈசை நயம், ஒரு உவமை இருக்குது. அதில் கேட்டு பார்த்து ஒரு ஒரு இன்னும் படிக்கணுமேங்கிற ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க அந்த அம்மா, அந்த ஔவையார் என்னுடைய வாத்தியாருங்க. இப்போ நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ தான் அந்த ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி கொஞ்சம் வேணும் இப்போது மொழிபெயர்க்க செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது வந்து ஏன்னா ஆங்கிலத்தில் A is for apple, B is for ball நம்ம சொல்லுவோம். ஆனால் ஔவையார் எப்படி சொல்லுவாங்க? அறம் செய்ய விரும்பு, தாடியும் அப்படி அனுப்பிங்களா? அதனால் அதாவது வந்து நம்ம ஆ இ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் போதே எப்படி வாழணும், எப்படி நினைக்கணும், மக்களோட எப்படி பழகணும், அதெல்லாம் நல்லா வழிகாட்டி போடுறாங்க. நம்மளும் அப்படி போயிடலாம். இந்த கல்ச்சர் உங்கள் லாங்குவேஜுக்கு மூவ் ஆகும்போது அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக. என் பேர் அகிலா ராம்நாராயண். நான் ஒரு லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் கிரியா யூனிவர்சிட்டியில் சொல்லிக் கொடுக்குறேன் காலேஜ் லெவலில். எனக்கு இங்கே வந்தது இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் எல்லோரும் பேசினதெல்லாம் பார்த்ததெல்லாம் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன்னா, என்னோட நண்பர் காலேஜ் டைம்லேருந்து நண்பர், நான் PhD பண்ணிக்கிட்டு அவர் MFA பண்ணிகிட்டு இருந்தார், தாமஸ் ஹிதோஷி புருக்ஸ்மா. அவர் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு. அவரோட இருக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில். எனக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் என்ன தோணுதுன்னா, இத்தனை எழுத்தாளர் சேர்ந்து, பப்ளிஷர்ஸ் சேர்ந்து எல்லாரும் வந்து பேசி இலக்கியத்தை எங்கே கொண்டு போகலாம்னு ஒரு ஐடியா அவங்க வளர்த்து உலகம் முழுக்க நம்ம எல்லாரையுமே சேர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சினால். அதை பார்க்கறச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உலகம் இருக்கிற சூழ்நிலையில் கவிதை, நாவல், பாடல் இதெல்லாம் தான் முக்கியம். ஏன்னா எல்லோரும் அப்படியே உலகமே ஒரு மாதிரி உடஞ்சி கிடக்கு. இந்த டைமில் நம்மளுக்கு வந்து இலக்கியம் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்தந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா அவங்களுக்கு வந்து அவங்க மொழி தான் வசதியான மொழின்னு தோணும். அவர் வந்து ஸ்பானிஷும் தெரியும் அவருக்கு, தமிழை பற்றி ஸ்பானிஷ்லேயும் பேசுகிறாரு, ஸ்பானிஷ்லேருந்து தமிழ்லையும் பேசுவார். அதனால் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஒத்துமை கொண்டு வருவார் எல்லாருக்கும். அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்தந்த நாட்டில் வந்து கொஞ்சம் நம்ம பண்பாடை பற்றி அவங்க கற்றுண்டாங்கன்னா அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நம்ம அவங்க பண்பாடை கற்றுட்டோம்னா மொழி மூலமாக, நாவல் மூலமாக, கவிதை மூலமாக, திருவள்ளுவர் மூலமாக அப்போ வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பிட்வீன் கல்ச்சர்ஸ். அது ரொம்ப முக்கியம். அதுதான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறச்சு அதுதான் நாங்கள் யோசிப்போம். எந்த விதத்தில் வந்து ஒரு பண்பாடுலேருந்து அடுத்த பண்பாடுக்கு ஐடியாஸ் போகுது. ட்ராவல், how do ideas, theories, concepts, arts travel? ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆமாம் முயற்சி. ஆமாம், ரொம்ப முக்கியமான முயற்சி அது. நம்ம எல்லாருக்கும் அதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. போய் இன்னொரு இப்போ இதை விடுங்க, நம்ம நாட்டிலேயே எவ்வளோ மொழிகள் இருக்குது.
எல்லா பாஷாஸில் வந்து என்னெல்லாம் நடந்தது எல்லாரும் ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், கலாச்சாரம் தான். கண்டிப்பாக இதை இன்னும் முன்னெடுக்கணும். இந்த காலத்தில் வந்து இப்போ ChatGPTன்னு ஒன்று வந்துடுச்சு. நாங்கள் வந்து மாணவர்கள்ட்ட இதுதான் ப்ராப்ளம். அவங்க கட்டுரை எழுதுனா ChatGPTக்குள்ள போய் ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. யாரும் படிக்கிறதில்ல. அதனால இந்த மாதிரி விழாக்கள் மூலமாக குழந்தைங்களுக்கு, யூத், அவங்களுக்கெல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாசம் கொண்டு வரணும். அதை வந்து வெறும் புக்குனால் அது வராது. இப்போ யாருக்கும் பொறுமை இல்லை. 6 செகண்ட்ஸ்க்கு மேலே கான்சன்ட்ரேஷன் கிடையாது யாருக்கும். அதை நான் பார்த்துட்ருக்கேன். நானும் ஒரு டீச்சராக இருக்கிறதுனால ஒரு கிளாஸ் ரூமில் அந்த 6 செகண்ட்ஸ்க்கு மேலே அவங்கள எப்படி என்கேஜ் பண்ணுறது, அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிடுது. இந்த மாதிரி ஒரு விழா நடத்தி வெவ்வேறு மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தி சின்ன யூத் கூட்டின்னு வந்து குழந்தைங்களை கூட்டின்னு வந்து 3 வயசு 5 வயசுலேருந்து ஒர்க் ஷாப்ஸ் நடத்தி அதையும் வந்து இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு எனக்கு தோணுது அடுத்த வருஷத்துலேருந்து. அதாவது எங்களுடைய கொள்கைங்கிறது டைவர்சிட்டி, அதாவது ஒற்றுமைக்கான உலக ஒற்றுமைக்கான பல்வேறு போக்குகளை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம். அப்படி பார்க்குறப்போ வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த 3வது ஆண்டாக திராவிட மாடல் அரசு இந்த புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியினுடைய நோக்கமே உலகளாவிய கலாச்சார பன்முகத்தன்மையை தமிழுக்கு கொண்டு வருவதும், அதே சமயத்தில் உலகத்திற்கு தமிழினுடைய மிக மகத்தான செல்வங்களை கொண்டு சேர்ப்பதாகும். முதலில் சில நாடுகள் மட்டுமே 1ஆம் ஆண்டு பங்கேற்றன. இப்பொழுது 64 நாடுகள் பங்கேற்றிருக்கின்றன. அடுத்த வருடத்தில் நிச்சயமாக நாங்கள் 100 நாடுகளை நாங்கள் கடந்து விடுவோம் என்று நம்புகிறோம். இந்த புத்தக கண்காட்சி இந்திய அளவில் மட்டுமல்ல, இப்பொழுது உலக அளவிலுமே கவனம் பெற தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் இது தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை மாண்புமிகு முதலமைச்சர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இங்கே ஏராளமான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. தமிழ் படைப்புகளை பிற மொழிகளுக்கு கொண்டு செல்லவும், பிற மொழிகளை தமிழுக்கு கொண்டு செல்லவும். இந்த ஒப்பந்தங்கள் மட்டுமல்ல, பல்வேறு வெளிநாட்டு பதிப்பாளர்களோடு தமிழ் பதிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு நட்புணர்வு உருவாகி இருக்கிறது. இது எதிர்காலத்தில் அவர்கள் தொடர்ந்து இலக்கிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த கண்காட்சி பெற்றிருக்கிறது. அதாவது நல்ல நூல்களை மொழிபெயர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிதி நல்கை கொடுக்கிறது. அதே சமயத்தில் இது எப்படி என்று கேட்டீர்கள் என்றால், ஒவ்வொரு நாடுமே வந்து அங்கிருந்து வரக்கூடிய பதிப்பாளர்கள், இப்போ ஒரு ஜெர்மன் இருக்குன்னா ஜெர்மன்லேருந்து ஒரு பதிப்பாளர் வருவார். அந்த பதிப்பாளரனுடைய ஆர்வம், அந்த பதிப்பாளரனுடைய அவர் எதை சேலாகும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த ஜானர், இப்போ உதாரணமாக நிறைய குழந்தைகளுக்கான புத்தகங்களை பதிப்பிக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்கள்கிட்ட சில்ட்ரன்ஸ் புக் இருக்கான்னு நம்மக்கிட்ட ப்ரிஃபர் பண்ணி கேட்குறாங்க. இப்படி வரக்கூடிய பதிப்பாளர்களுடைய தன்மையும் சில நூல்களுக்கு நம்ம அரசு கொடுக்கக்கூடிய நிதி நல்கையும் சேர்ந்து சிறந்த நூல்களை வந்து பதிப்பிப்பதற்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறது. இதில் இலக்கிய முகவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசினால் பயிற்சி அளிக்கப்பட்ட இலக்கிய முகவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் இளைஞர்கள். அவர்கள் நம்முடைய சிறந்த நூல்களை பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அந்த வகையில் இந்த பரிவர்த்தனை நடக்கிறது. இல்லை, அது வந்து பாடநூல்கள். நீங்கள் சொல்வது பாடநூல்கள். அப்படி அல்ல, குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட கதைகள், குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட கவிதைகள், இது போன்ற விஷயங்கள் தான் வெளிநாடுகளுக்கு போகும். அது வந்து டெக்ஸ்ட் புக்கு. அது அதை நம்ம மற்ற மொழிகளுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. மாறாக குழந்தைகளுக்காக தமிழில் ஏராளமான கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த கதைகளை எடுத்துக்கொண்டு போகிறோம்.